ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இப்போது நம்மளுடைய வீடியோவில் என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா AS7 விச் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் 5 டாபிக்ஸாக வந்து நம்ம பிரிச்சோம். இந்த 5 செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம தரவாக இருந்தோம்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இட் வில் பி வெரி ஈஸி. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட மீனிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட டைப்ஸ், அதாவது 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே டன். ஸோ அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் ரெவன்யூ வர்சஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபோர்த்தாக வந்து என்னென்னா ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஃபிஃப்த்தாக ஃபைனலாக எப்படி வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணணும், அந்த டிஸ்க்ளோஷர் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் அமௌண்ட் டியூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 5 டாபிக்ஸில் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எல்லாமே வந்து கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போது நம்மளுக்கு இந்த AS7 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பற்றி சொல்லுது. கரெக்டாக? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு எதில் வந்து எதை பேஸ் பண்ணி இதில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே டன். இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ட்ரீம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ட்ரீம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம் பில்டர்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து 2 பில்டிங்ஸ் வந்து என்ன பண்ணி கொடுக்கணும், பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே, இப்போது நான் கான்ட்ராக்ட் வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கேன், ட்ரீம் பில்டர்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா கான்ட்ராக்டர். ஓகே, இந்த யார் கொடுத்தது, நான் தான் கொடுத்தேன். அப்போது கஸ்டமர் ஆகிய நான் தான் கான்ட்ராக்டி. ஓகேவா? டன். இப்போது இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கட்டித்தாங்கன்னு கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது பேர் தான் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே டன். முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸில் நம்ம AS7 என்னத்தில் டீல் பண்ணோம் அப்படின்னா 12 மந்த்துக்கு மேலே, அதாவது 1 இயருக்கு மேலே இருக்கிற கான்ட்ராக்ட்ஸில் தான் நம்ம வந்து இந்த ரெகக்னைஸ் பண்ணுவோம், அதாவது இந்த ASல நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஓகேவா? டன். நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை கொடுக்குறப்போ அது என்ன வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா எப்போதும் போல இதுக்கு என்னென்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 3 கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலாக நெகோஷியபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக நான் அதை நெகோஷியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி 2 பில்டிங் கட்டித்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதான் ஸ்பெசிஃபிக்கலாக நெகோஷியேட் பண்ணுறது. ஓகே டன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அசட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய விஷயமா அது வந்து இருக்கணும். அண்ட் தென் தேர்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் இருக்குது, அதாவது டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பற்றி அவங்க சொல்ல வர விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டைப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸில் நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட், இன்னொன்று வந்து காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட்னா நான் ட்ரீம் பில்டருக்கு அந்த 2 பில்டிங் கட்டுறதுக்காக நான் 2 crore தரேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ₹1 கூட தரமாட்டேன், இந்த 2 crore மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் ₹1 கூட தரமாட்டேன் அப்படின்னா தான் அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கான்ட்ராக்ட். ஓகே, இதே காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட்னா என்னென்னா நான் வந்து 2 crore கொடுத்துருவேன், மேற்கொண்டு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா ஸோ ப்ளஸ் 20% வந்து நம்ம தரணும், ஆர் இல்லை ப்ளஸ் 5 lakh வந்து நம்ம தரணும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்டும் போடுவாங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்டும் போடுவாங்க. இதுதான் என்னென்னா 2 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்டர் AS7. ஓகே டன். ஓகே, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் காஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தோம். கரெக்டாக? இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூ வர்சஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரெவன்யூவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஓகேவா? ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பேசி வச்சுருக்காங்களோ ஸோ அந்த அமௌண்ட் வரும். அடுத்தது இன்சென்டிவ் இந்த சென்ஸ் ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்டில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நான் 5 இயர்ஸ் ஸோ 5 இயர்ஸ்க்குள்ளே நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா, ஓகே, அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சென்டிவ். சப்போஸ் வாட் வில் ஹேப்பன், 5 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டி நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பெனால்ட்டியை லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? டன். அடுத்தது வந்து மெட்டீரியல் காஸ்ட் ரெக்கவரி, லேபருடைய காஸ்ட் ரெக்கவரி, வேரியேஷன் காஸ்ட்டு. ஓகேவா? வேரியேஷன் காஸ்ட்னா அப்படின்னா இப்படி இப்போ ஒரு பில்டிங் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ நான் அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ளோர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதான் வேரியேஷன் காஸ்ட். ஓகேவா? மற்ற செலவெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்க சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூவில் நம்ம பண்ண வேண்டிய கால்குலேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் கான்ட்ராக்ட் ரெவன்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா?
என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரைஸ், அதாவது இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் பேசியிருக்காங்களோ அது, அதுக்கப்புறம் ஏதாவது இன்சென்டிவ் கிளைம் பண்ணாது, அப்புறம் மெட்டீரியல் காஸ்ட் ரெக்கவரி, அதுக்கப்புறம் வந்து லேபர் காஸ்ட் ரெக்கவரி, அப்புறம் வேரியேஷன் காஸ்ட், அப்புறம் கிளைம்ஸு, அப்புறம் பெனால்ட்டி மட்டும் நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேவா, பெனால்ட்டி லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் ரெவன்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் ரெவன்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்னென்னா டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட். இது முக்கால்வாசி நம்மளுக்கு கொஷினில் டேரெக்டாகவே இருக்கும். அதாவது என்னென்னா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு டேரெக்டாக அட்ரிபியூட் ஆகிற எல்லா எக்ஸ்பென்ஸ் அண்ட் காஸ்ட்டுமே இதில் வந்து வரும். ஓகேவா, ஓகே. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலோகேட் பண்ணி அவங்களே என்ன பண்ணிப்பாங்க, இந்த ஒர்க்குக்கு இது அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூ வர்சஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட். எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கான்ட்ராக்ட் ரெவன்யூவை டோட்டல் பண்ணி கான்ட்ராக்ட் காஸ்ட்டை டோட்டல் பண்ணி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் த கான்ட்ராக்ட் ப்ராஃபிட். ஓகே, தட் இஸ் த கான்ட்ராக்ட் ப்ராஃபிட். ஓகே, டன். ஓகே, நம்ம காஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சர்வேயர் மெத்தட். ஓகே, சர்வேயர் மெத்தட். அடுத்தது ப்ரப்போர்ஷன் ஆஃப் காஸ்ட் இன்கர், எவ்வளோ அவங்க காஸ்ட்டை இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க ப்ரப்போர்ஷனேட் பண்ணி அப்புறம் கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டாக ஃபிசிக்கல் ப்ரப்போர்ஷன் மெத்தட். ஸோ இது மூணுத்துக்குமான மீனிங் என்னென்னா சர்வேயர் மெத்தடில் விசிட் பண்ணுவாங்க. ஸோ விசிட் பண்ணி இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் இன்கர்னா எவ்வளோ காஸ்ட் அவங்க இன்கர் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க, அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த பர்சன்டேஜை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை அவங்க கான்ட்ராக்ட் ப்ரைஸோட மல்டிபிள் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் ப்ரப்போர்ஷன் ஆஃப் காஸ்ட் இன்கர்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதை வந்து பர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ப்ரப்போர்ஷன் மெத்தட். ஃபிசிக்கல் ப்ரப்போர்ஷன் மெத்தட் அப்படின்னா ஸோ ஒரு லேண்ட் இருக்குன்னா அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம அதை வந்து பிரித்து எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ரப்போர்ஷன் மெத்தட். ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, டன். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் காஸ்ட் இன்கர்ட் மெத்தட் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்முலா, இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ இன்கர் ஆகிருக்கு, அதாவது அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து இன்கர் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ அதை நியூமரேட்டரில் வச்சுக்கணும். அதை நியூமரேட்டரில் வச்சுட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் மேலே நியூமரேட்டரில் போட்ட அதே ஆக்சுவல் காஸ்ட்டையும் ஃப்யூச்சராக நம்ம எஸ்டிமேட் பண்ணுற இவ்வளோ வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுற காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதே பண்ணிட்டு நம்ம டினாமினேட்டரில் கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா, ஸோ என்ன சொன்னால் ஆக்சுவல் காஸ்ட் இது வரைக்கும், அதாவது டில் த டேட் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதுவும் டிவைடட் பை டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் எப்படி எப்போது போல மேலே நம்ம என்ன போட்டிருக்கோம் ஆக்சுவல் காஸ்ட், அதையும் ஃப்யூச்சரில் எஸ்டிமேட் பண்ணுற காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ இதை டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா இதோடைய பர்சன்டேஜ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, டன். ஸோ அப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ், அதாவது இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸோட நம்ம பர்சன்டேஜ் போட்டோம்னா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ரெவன்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் முடித்தோம் இது வரைக்கும்? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் முடித்தோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் முடித்தோம், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ரெவன்யூ வர்சஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வச்சு பார்த்தோம். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவிங் ஆன் டு த டிஸ்க்ளோஷர். எப்படி வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணணும், ஸோ எப்படி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் என்னென்ன ரெக்கார்ட்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபர்சிபிள் லாஸ். ஸோ இதுவும் ஒரு ரெக்கார்ட் தான். ஓகேவா, ஸோ ஃபர்சிபிள் லாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபர்சிபிள் லாஸ் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் கான்ட்ராக்ட் ப்ரைஸை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்சிபிள் லாஸ் வந்து கிடைக்கும். லாஸ் ஃபார் த கரண்ட் இயர் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூ மைனஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட். அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அது மாதிரி லாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூவில் கான்ட்ராக்ட் காஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ அந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தால் இட்ஸ் லாஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து அப்படி ஆப்போசிட் கான்ட்ராவாக நம்ம போட்டோம்னாலும் நம்மளுக்கு லாஸ் வந்து வரும். ஓகே, டன். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோ, ஸோ என்ன அமௌண்ட்டை நம்ம ப்ரொவிஷனாக உடனே வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ லாஸ் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரொவிஷனாக எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவிஷனாக எந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்சிபிள் லாஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஃபர்சிபிள் லாஸில் ஆக்சுவல் லாஸை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் எஸ்டிமேட்ஸ். ஸோ இதுவும் என்னென்னா இதுவும் ஒரு விதமான டிஸ்க்ளோஷருக்குள்ளே நம்ம கொண்டு வரதான். ஓகேவா, ஓகே, டன்.
ஸோ இந்த கிராஸ் டியூ இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் டியூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு கிராஸ் டியூவா, இல்லை நமக்கு அதாவது நம்ம கஸ்டமர் கொடுக்கணுமா அந்த டியூவை? ஸோ ஃப்ரம் கஸ்டமரா இல்லை டூ கஸ்டமரான்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம போட்டு இந்த ஃபார்முலா போட்டு இந்த ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கிராஸ் டியூ ஃப்ரம் கஸ்டமர். வர ஆன்சர் நெகட்டிவாக இருந்ததுன்னா இட் கிராஸ் அமௌண்ட் டியூ டு கஸ்டமர். ஓகே டன். இப்போது நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபார்மேட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்டாலும் இதை அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்ட்ராக்ட் காஸ்ட் இன்கர் பண்ணது. ஓகேவா, வெதர் இட் இஸ் ஒர்க் கம்ப்ளீட்டடாக இருக்கலாம், இல்லை ஒர்க் கம்ப்ளீட்டடாக இருக்கலாம். ஓகே, ஒர்க் சர்டிஃபைடாக இருக்கலாம், இல்லை ஒர்க் சர்டிஃபைடாக இருக்கலாம். ஓகேவா, ஓகே டன். ஸோ இப்போது நம்ம அந்த கான்ட்ராக்ட் காஸ்ட்டை நம்ம வந்து டாப்பில் வச்சுட்டு அதோட ரெகக்னைஸ்டு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்திருக்க ஆன்சர்லேருந்து ரெகக்னைஸ்டு லாஸை லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பில்லிங், அதாவது கொஷின் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ப்ராக்ரஸ் ரிலேட்டடாக வர எல்லா பில்லிங்ஸும் கொஷினில் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிறது, பேமெண்ட் ரிசீவ் ஆக போகிறது, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும் இல்லையா அந்த அமௌண்ட்டு, அது பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கிராஸ் அமௌண்ட் டியூ ஃப்ரம் கஸ்டமர். இது நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா கிராஸ் அமௌண்ட் டியூ டு கஸ்டமர். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட்டாக இருக்குது, அதாவது கஸ்டமர் தான் நமக்கு தரணும்னா இட் இஸ் அசெட். கரெக்ட் தானே? ஸோ பாசிட்டிவாக நம்மளுக்கு ஆன்சர் வருதுன்றப்போ அது கிராஸ் அமௌண்ட் டியூ டு ஃப்ரம் கஸ்டமராக மாறுது, அதனால அது நமக்கு அசெட். ஸோ இதே வந்து நெகட்டிவாக வருது அப்படின்னா இட் கிராஸ் அமௌண்ட் டியூ டு கஸ்டமர், அதாவது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்போது அது லயபிலிட்டி, அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. ஓகே டன். இப்போ ஃபைனலாக இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு த AS7 நம்ம இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து என்ன பண்ணணும், இந்த ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ரெவன்யூ, அடுத்து கான்ட்ராக்ட் காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் பர்சிபிள் லாஸ், ஆக்சுவல் லாஸ், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுற லாஸ், இது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம என்ன பார்த்தோம், கான்ட்ராக்ட் ரெவன்யூ தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ என்னென்னலாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு, இன்சென்டிவ், கிளைம் பண்ணுறது, பெனால்ட்டி லெஸ் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக கிடைக்கிறது தான் என்னென்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூ. அப்புறம் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் டேரெக்டாக அட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்லுவோம். பர்சிபிள் லாஸ் பார்த்தோம், ஆக்சுவல் லாஸ் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லாஸ் கிடைச்சிடும். ஸோ அக்கார்டிங் டு AS7 அவங்க இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? See, finally we have completed contract construction contract பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி இதோடைய டோட்டல் கண்டுபிடிச்சி இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம அந்த ப்ராஃபிட் எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக நம்ம டிஸ்க்ளோஷர் பண்ண வேண்டிய அமௌண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக? ஓகே டன். இதுக்கப்புறம் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐ வில் கிளியர். அண்ட் தென் தேங்க்யூ. திஸ் இஸ்